வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பித்த குடும்ப தலைவிகளின் விண்ணப்பங்களை அவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து ஆவணங்களை சரிபார்த்து அதன் விவரங்களை ஒவ்வொரு நாளும் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு அதிரடியான உத்தரவை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்காங்க. கள ஆய்வுக்கு வரக்கூடிய அலுவலர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை விண்ணப்பங்களை சரிபார்க்க போறாங்க, கள ஆய்வின் போது விண்ணப்பதாரர்களிடத்தில் எந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் சரிபார்க்க போறாங்க மற்றும் குடும்ப தலைவிகளின் விண்ணப்பங்கள் சரியாக இருந்தால் எந்த மாதத்திலிருந்து அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்கும் என்பது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழகம் முழுவதும் கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாயை அவர்களது வங்கி கணக்கில் செலுத்துவதற்கான விண்ணப்பங்கள் எல்லாம் பெறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பத்தின் முக்கிய அப்டேட்டையும் சொல்லியிருக்காங்க. மகளிர் சமர்ப்பித்த அந்த விண்ணப்பங்களின் உண்மைத்தன்மையை கண்டறிய கள ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள களப்பணியாளர்கள் ஒரு நாளைக்கு ஒருவர் 100 விண்ணப்பங்கள் வரை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்காங்க. தமிழக அரசு கொண்டு வந்த சிறப்பான திட்டங்களில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அது மகளிர் உரிமை தொகை திட்டம் தான். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாயை அவங்களது வங்கி கணக்கில் டைரெக்டாக வரவு வைக்கிறாங்க. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா தகுதி இருந்தும் தங்களது விண்ணப்பங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டதாக ஏராளமான மகளிர்கள் குறை சொல்லிட்டு வந்தாங்க. அதனை தவிர்க்கும் பொருட்டு தற்போது தகுதி வாய்ந்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா இதற்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மனுக்கள் பெறப்படும் எனவும் அவர் சொல்லியிருந்தாங்க. 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வந்தது. 45 நாட்களுக்குள் இந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோருக்கு விண்ணப்பங்கள் வரப்பெற்றதாக மெசேஜும் வந்திருக்கு. ஆனாலும் அது விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற தகவல் இன்னும் தெரியாம குழப்பத்தில் இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் மகளிர்கள் தங்களுக்கு உரிமை தொகை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற மாதிரி தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட புதிய விண்ணப்பங்களை பற்றி நேரடியாக கள ஆய்வு நடத்த தொடங்கியிருக்காங்க. இதன் மூலமா மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ளவர்கள் உண்மையில் பணியாளர்களின் பரிசீலனைக்கு உட்பட்டவர்களா அப்படிங்கிறத கண்டறிய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கள ஆய்வில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அரசு அலுவலர்கள் நேரடியாக ஆய்வு செய்ய இருக்க தமிழக அரசு இதற்காக கள பணியாளர்களை நியமித்து சுற்றறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 விண்ணப்பங்கள் வரைக்கும் ஒருவர் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கள ஆய்வு முறையில் பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர்கள் தங்கள் வட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நியாய விலை கடை விற்பனையாளர்களின் பகுதிகளுக்கேற்ப மனுக்கள் களவாரியாக பிரித்து ஆய்வு செய்யுமாறு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கள ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா தினமும் குறைந்தது 100 விண்ணப்பங்களை ஆய்வு செய்து அதற்கான செயலியில் அதாவது மொபைலில் பார்த்தீங்கன்னா அவங்க பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடத்தில் தினமும் மாலை 6 மணிக்குள்ள சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த கள ஆய்வாளர்கள் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் விண்ணப்பதாரர்களின் சொந்த வீடா அல்லது வாடகை வீடா, மொபைல் எண், வங்கி கணக்கு எண் மற்றும் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டில் கொடுத்துள்ள தகவல்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா போன்ற விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்வாங்க. மேலும் பெண் பயனாளிகளின் பொருளாதார வரம்பு, மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விதிமுறைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறதையும் அவங்க செக் பண்ணுவாங்க. கள ஆய்வின் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த விவரங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் உங்களுக்கு ஜனவரி மாதத்திலிருந்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.